Hi, hello friends, welcome to all. This video is sponsored by SPO Digital Marketing Company. இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இந்த கம்பெனி வந்து 2018 இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா, சில தடையினால் பிரேக் எடுத்துட்டாலும் இப்போ வரைக்கும் ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிஸில் இத்தனை வருஷம் வர்றது இதுதான் முதல் கம்பெனி. ஓகேங்களா, இந்த கம்பெனியில் நம்மளுக்கு என்ன மாதிரியான வேலை தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் நம்ம தினமும் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதில் வந்து இவங்க கொடுக்குற கண்டென்ட்டை வந்து நம்ம எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும், ஷேர் பண்ணணும். வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இந்த வேலை இருக்கும். இதுக்கு நம்மளுக்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 18 வயசுக்கு மேலே ஆயிருந்திருக்கணும், நம்ம பேரில் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும், ஒரு பான் கார்டு இருக்கணும், நல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, சும்மா ரீல்ஸ் பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகக்கூடாது. நம்மளுக்கு ஜிமெயில் அனுப்ப தெரியணும், நம்மளுக்கு ஜிமெயில் வந்தால் அதை பிரித்து படிக்க தெரியணும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரியணும். ஓகேங்களா, இந்த கம்பெனியோட விவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். விருப்பம் இருக்கவங்க சேர்ந்துக்கோங்க. இதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஷாப்புக்கு தேவையான ஒரு எல் ஷேப் கார்னர் டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டேபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அடி அகலத்துலேயும் 16 அடி நீளத்துலேயும் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டேபிளை சேர்த்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு டேபிள் வந்து புதுசாக ப்ளைவுட் மெட்டீரியல்ஸ் வாங்கி ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொரு டேபிள் வந்து அவங்களுடைய சென்டிமெண்ட்டாக பழைய டேபிள் இருந்துச்சு, அதை அப்படியே அட்டாச் பண்ணி லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோஸ் தான். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோஸ் தான் பாருங்கள். இது வந்து 2 டேபிள், 2டையும் அட்டாச் பண்ணிவிட்டு சென்டரில் வந்து ஒரு டிசைனாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த எல் ஷேப்பில் இருக்கிறது இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ரெடி பண்ணது. அந்த பக்கம் நீளமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஓல்டு டேபிள். ஆனால் ரெண்டுமே வித்தியாசம் தெரியாத அளவுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ளைவுட் கொடுத்து மைக்காக கொடுத்து பக்காவாக ஒரே மாதிரி நீட்டாக செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாண்டல் கலரில் ஒன்றாம் மைக்காகவும், டார்க்கு கலரில் தேக்கு மர கலரில் டார்க்காக இருக்கிற மாதிரி அது ஒரு ஒன்றாம் மைக்காகவும் கொடுத்துருக்கோம். டபுள் கலராக கொடுத்துருக்கோம். பார்டரை கொடுத்து சென்டர் பார் டிசைன் மட்டும் பார்த்திங்கன்னா 2 டேபிளும் அட்டாச் பண்ணுற இடத்துல ஒரு 2 அடி அகலத்துக்கு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது லாங்கிலேருந்து பார்க்குறப்ப அவங்க கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஒரு புது டேபிள் நம்ம எப்படி செஞ்சால் எப்படி இருக்குமோ சரி அதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பழைய டேபிளும் வேறு இந்த ஸ்டோரேஜ்லாம் பார்த்திங்கன்னா பழைய ஸ்டோரேஜ் அப்படியே இருக்கும். இதில் ஒரு பலவெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்துச்சு, அந்த ஒரு பழைய மட்டும் மாற்றிட்டோம், மீதி தான் ஒரு விட்டுட்டோம். ஸோ இதை வந்து அவங்க பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணி நீட்டாக பண்ணிக்கிறேன்ட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரா ஒன்று கேட்டிருந்தாங்க இந்த பழைய டேபிளில். ஸோ அதில் ஒரு ட்ரா போட்டிருக்கோம். அப்போ நாம் எப்போ ரெடி பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராவு, ஸ்டோரேஜு, கால் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா லாக் வச்சுருக்கோம். இது வந்து கல்லாப்பெட்டி, கேஸ் பாக்ஸ் சொல்லுவோம். ஸோ நோட்டு வைக்கிற மாதிரி தனித்தனியாக ஒரு கம்பார்ட்மெண்ட் பிரிச்சுட்டோம். கீழே வந்து தட்டுப்பளவு கொடுத்துருக்கோம். இது பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு நம்ம கால் வைக்கிறதுக்கு ஒரு டேப்பர் கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்டோரேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு, ஃபைல் இதெல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு லாக்கர் போட்டு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி வேலைகள் உங்கள் வீட்டிலேயோ இல்லை அலுவலகத்திலேயோ இல்லை உங்கள் நண்பர்களுடைய ஆஃபீஸ்லேயோ செய்வதற்கு தேவைப்பட்டால் எங்களுடைய விவரங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உபயோகப்படுத்திக்கோங்க. எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.